ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பான சூட்டில் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஒரே நேரத்தில் தண்ணி அதிகமாக சேர்த்துடாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான மாவாக இருக்கணும். இப்போ உங்கள் கையில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவில் எல்லா சைடுமே படுறது மாதிரி தடவி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கேரட் துருவுறதில் வச்சு துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்குது இல்லையா, அந்த ஹோலில் வச்சு நல்லா சீச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு துருவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரியே நம்ம மொத்தத்தையுமே துருவி எடுத்துக்கலாம். துருவின உருளைக்கிழங்க உடனே தண்ணியில் போட்டுக்கோங்க, அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி இதை நல்லா கழுவிட்டு இதில் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே பாதி பச்சை மிளகாயை மட்டும் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சீச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வதக்கினதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு பாதி லெமனோட ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, பாருங்கள் நம்மளுக்கு சப்பாத்தி மாவு ரெடியாக இருக்குது. நல்ல சாஃப்டாக இருக்குது. திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன உருண்டைகளாக செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மாவு எல்லாமே உருட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள், நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கிறதுக்காக சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக வர கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண வச்சுருந்த உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். நல்லா மெல்லிஸாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி 2 செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2வது சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஸ்டஃபிங் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம்.
ஸ்டஃபிங் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இன்னொரு சப்பாத்தியை இது மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்திட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். எடுத்ததுக்கப்புறமா அந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போது தான் ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும், சப்பாத்தியும் பிரியாமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் சூடுபடுத்திக்கோங்க. கல் சூடானதுக்கப்புறமா அது மேலே நான் பட்டர் தடவி விட்டுக்கிறேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய்யோ இல்லை எண்ணெயோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண சப்பாத்தி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான உருளைக்கிழங்கு ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் சூப்பரான ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.